இயற்கை முறை விவசாயத்தில் எப்போதுமே நம்ம மண்ணுக்கு தேவையான சத்துக்களை இயற்கையான முறையில் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்யும்போது அந்த மண்ணுக்கு தேவையான சத்துக்களை இயற்கையான முறையில் கொடுக்கறதில்ல. ரொம்பவே குறைச்சிக்கிட்டு அதிக அளவு ரசாயன உரங்களை நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். இதனால் அதிக அளவு நமக்கு செலவுகளும் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த தக்கப்பூண்டு செடிகளுங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இது ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். இந்த தக்கப்பூண்டு செடிகளை நம்ம விதைச்சி பயிரிட்டு பூ பூக்கிற தருணத்தில் மடக்கி உழவு செய்கிறதுனால நம்ம மண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சத்து விகிதத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். தலை சத்துன்னு சொல்லப்போனால் 3.50 விகிதமும், மணி சத்து 0.60 விகிதமும், சாம்பு சத்து 1.20 விகிதமும் கிடைக்குது. ஸோ ரசாயன உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளும் ஒரு பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு 40 நாட்கள் இடைவெளி இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த தக்கப்பூண்டு பயிர்களை பயிரிட்டு மடக்கி உழவு செஞ்சிங்கன்னா இயற்கையான சத்துக்களை உங்களால் மண்ணுக்கு கொடுக்க முடியும். அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.